இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கார் டிரைவர் வேலைக்கு வந்திருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா கார் உள்ள பாத்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்டு தான் உட்காந்துருக்கான். அவன் பாத்தீங்கன்னா என்ன பாத்துட்டு இருக்க, போயிட்டு கார் எடு அப்படின்னு சொன்ன உடனே அவளுமே கார் எடுத்துட்டு போறா. அப்புறம் பாத்தீங்கன்னா வெளியே வந்த உடனே அந்த பையன் பாத்தீங்கன்னா உடனே ப்ரோபோஸ் பண்ண ஆரம்பிச்சிடான். ஆனா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. டிரைவர் வெளியே வேணாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லாக்ஸ் சம்பளம் தர வரியா இல்லையா வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்படியே நம்மளுக்கு பிளாஷ்பேக்கா கட்டுறாங்க. என்ன நடந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் இந்த பையன் கிட்ட தான் இந்த பொண்ணு கார் ஓட்டுற வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அவங்க லவர் பாத்தீங்கன்னா வந்து என் பாய் ஃப்ரெண்ட் கூட க்ளோஸா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா முன்னெல்லாம் வந்து அவனே தான் வந்து பேசுவான், அவனே வந்து இருப்பான். ஆனா அவன் ஃப்ரெண்ட்லியா பேசுறது கூட இந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதனாலே வந்து அவங்க லவர் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்து கரிச்சு கரிச்சு கொட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை செட்டப் பண்ணி எடுத்துட்டு வந்துரும். யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி அந்த பையன் கிட்டயுமே சொல்லிடும். மேடம் நீங்க சொல்ற மாதிரி செஞ்சுட்டேன், அவர் வந்து என் பின்னாடி சுத்த மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு தான் பிடிக்கும், அந்த பொண்ணை வந்து பிடிக்கவே பிடிக்காது. இந்த பொண்ணு கையை பிடிச்சி கூட்டிட்டு போகும்போதுமே அந்த பொண்ணு கையை உதறிவிட்டு உங்க லவர் பார்த்து திட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதுக்கு இவனுமே அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா என்ன விட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சோகமா சொல்லுவான். அதுவும் இல்லாம நான் இப்ப ஒரு பிராண்ட் நியூ கார் வாங்கியிருக்கேன், அதுக்கு நீ டிரைவரா இருந்தா தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசுறான். கடைசியில அந்த பொண்ணுமே ஒத்துக்கிறா.